ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டுடியோவில் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டென்ட் பண்ணும்போது நிறைய மேஜிக் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து வீடியோவில் வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் லைவாகவே நமக்கு மேஜிக் வந்து பண்ணி காட்டுறேன்னு சொன்னதுனால லைவ் போயிட்டோம். நானா நல்லா ஊது இது வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் பால். ஓகே, இந்த மாதிரி பால் ஏன் பார்த்துருக்கீங்களா? If I take this ball and I split into two balls. Take coming bro. நீங்க coming bro. இது பால் நம்பர் 1, இது பால் நம்பர் 2. ஓகே, சரிங்களா? I take this ball number 2, க்ளோஸ் பண்ணிடுறேன். I take this ball number 1. ப்ரோ நீங்க சொல்லுங்க 1 or 2 எது வேணும்? எனக்கு 2 தான். ஓகே, சொல்லுங்க. இந்த பாலை கொடுப்பேன், க்ளோஸ் இட் வெரி டைட். சரி, ஓகேங்களா? க்ளோஸ் இட் வெரி டைட். அப்படியே பிடிங்க. இப்போ நான் இந்த பாலை 1, 2 and செக் பண்ணுங்க. பயமா இருக்குடா எனக்கு. இல்லங்க 2 பால் வச்சிருக்கீங்க. 2 வேணும். நான் 2 கேட்டேன். சோ இப்போ ப்ரோ இப்போ நீங்க close this ball very tight. இந்த 2 balls நல்லா ஓகேங்களா? சொல்லுங்க. Close it very tight. இப்போ third hour ball bro. அப்படி எடுத்து நான் ஊதவா? ஊதுங்க. இது பாருங்க. 3 தடவை ஊதிட்டேன். ஸோ தேர்ட் பால் எடுத்து இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? உங்கள் கைக்குள்ள ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏதாவது சும்மா அப்படிலாம் கேட்பாங்க, அப்பதான் மெடிசன் நம்புவோம். கை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. 1, 2 and ஓபன் பண்ணுங்க. டேய் நீ 3 வாட்டி ஊதுறியோ? நான் 3 தடவை ஊதுறேன். மக்களே இது ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பால் நீங்க பிடிங்க. டைட்டா இப்போ நான் இந்த பால் எடுத்துட்டு இந்த பால் எடுத்துட்டு எடுத்துட்டு மேஜிக் சால்ட் மாதிரி பாத்துட்டே தான் பிரச்சனை இல்லை. காயின் எப்பவுமே இருக்கும். இல்லை காயின் இருக்குது, இல்லை இன்விசிபிள் காயின் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா பாருங்க? உங்களுக்கு தெரியுதா? அதான் இன்விசிபிள் காயின் சொல்லிட்டாங்க. அதான் இன்விசிபிள் காயின். அப்புறம் காயின் தெரியலனா இன்விசிபிள்னா சோ காயின் இல்லடா. மக்களுக்கு காமிச்சலாம். இட்ஸ் an empty purse. இட்ஸ் a man purse. ஓகேவா? உங்ககிட்ட இருந்து ஒரு காயின் எடுத்து உங்ககிட்ட இருந்து ஒரு காயின் எடுத்துட்டு சவுண்ட் கேட்டுச்சா? கேட்டுச்சு. சொன்னீங்க 3 காயின் எடுத்துருக்கேன். ஒரு காயின் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆளுக்கு 10 ரூபா போடு. அது என்கிட்ட இருந்து எடுத்த 10 ரூபா, அது என்கிட்ட கொடு. இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீக்ரெட், இந்த மேஜிக் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சா எஸ் நோ இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, now I take this coin number 1. இங்கே நான் போட்டுறேன். now I take the coin number 2. ப்ரோ நீங்கள் சொல்லுங்க, you want 1 or 2? 1 or 2? -1. So 1 or 2? 1 or 2? 2 வந்து அப்புறம் வேற என்ன மேஜிக் பண்ணி ஆல்ரெடி பாஸ் ஆயிட்டாரு. 2 நான் என்ன பண்ண போறேன், 1 அப்படி தூக்கி போட்டு பிடிக்க போறேன். ரெடியா? 1 2 அப்படி தூக்கி போட்டு தூக்கி போடவே இல்லை. அதான் இப்படி பண்ணாருல. அந்த அதான் மேஜிக். எல்லாரும் நேரம் தூக்கி போட்டா அது கிரிக்கெட் பாரு. சப்போஸ் 1 சொல்லிருந்தாங்கன்னா 1 சொல்லிதானா இதை போட்டு இங்க பிடிச்சிருப்பேன். அப்ப மாத்தி சொல்றேன். மாத்தி சொல்லுங்க. யார மேஜிக் பண்ணா? எல்லா மேஜிக் ஒரு வாட்டி தான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாத மேஜிக், செகண்ட் டைம் பண்ணாத எஜுகேஷன். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு நோட் ப்ரோ. நோட்டுக்குள்ள வந்து we have a different types of numbers. தெரியுதா? 5 இந்த மாதிரி லெட்டர் ஃபாலோ பண்ணுங்க. நோட்டை பிடிங்க. ரேண்டமா ஒரு பேஜ் போயிட்டு ஓபன் பண்ணுங்க. என்ன நம்பர் இருக்கோ பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியரா? கிளியர். நோ டவுட்ல. நோ டவுட். ஓகே, கீப் இட் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, கொடுத்துருங்க. நம்பர் வந்துடாதீங்க. சரியா? இப்போ இந்த புக் இருக்குல்ல, இப்போ நீங்க வந்து ஒரு நம்பர் பார்த்தீங்களே,
அந்த நம்பர் பேஜ் போங்க. சரி ஓகே. ஸோ அந்த பேஜுக்கு போயிட்டீங்களா? நான் போயிட்டேன். ஸோ அந்த பேஜில் இருக்கிற அந்த ஒரு லாஸ்ட் இது இருக்குல்ல வேர்டு, அந்த பேஜில் இருக்கிற லாஸ்ட் கார்னர் வேர்டு, ஓகே. அந்த வேர்டை மட்டும் கீப் டெல்லிங் இன் யுவர் மைண்ட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன நம்பர்? It was 33. 33. What is the word? Understand. Understand. This is understand. இல்லடா அதுல அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கா? லாஸ்ட் வேர்ட்ரா. Last word. அது இந்த நம்பர் பேஜ் நம்பர்ல நான் எடுத்த நம்பர் 33. லாஸ்ட் கார்னர் நம்பர் பார்க்க சொன்னாரு, பார்த்துட்டேன். இட் வாஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி எழுதுனாரு நீ சொல்ல, நீ எழுதிக்காம, நான் எதனா ஒரு நம்பர் சொல்லி எழுதிக்காம. எப்படி எழுத? அதுதான் ஆளு எப்படி எழுதுறாரு சொல்லி தர மாட்டேன். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா மேஜிக், ரெண்டாவது டைம் பண்ணா இல்ல. சோ இன்னொரு வாட்டி கேட் அடுத்த வாட்டி அடுத்த வேளை எனக்கு டவுட் தான். நீ ஒரு நம்பர் பார்த்தா சரி, நீ ஒரு பேர் சொன்னா சரி, அந்த நம்பர் அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? ஏண்டா அந்த நம்பரோட பேஜுக்கு அவர் போன்னு சொல்லிட்டாரு. இல்ல, நம்பர் சொல்லல அவர். நம்பர் சொல்லல. நம்பர் சொல்லவே இல்லையே. நம்பர் சொன்னா மனப்பாடம் பண்ணி சரி அந்த பேஜ்ல லாஸ்ட் நம்பர் சொல்லவே இல்லையே. லாஸ்ட் நம்பர் சொல்லலையே. உங்ககிட்ட ஐடியா லாஸ்ட் தான். ஒருவேளை அதுல எல்லாமே ஒரே நம்பரா இருந்தா அவர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட நம்பரே நான் கேட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே வேற வேற நம்பர் காமிச்சனா இல்லையா? டைப்பான ஆள் பாருங்க. நீங்க பாஸ்வேர்ட்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களா? செக் பண்ணது அப்புறம் இதுதான் நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? Correct. ஆனா நான் கார்டு டச் பண்ண போறதே இல்லை. ஸோ யூ கோயிங் டு டு எவ்ரிதிங். நாங்களே பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த கார்டு வேணா டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே டிசைட் பண்ணிக்கிறேன். A of Hearts இருக்கலாம், J of Clubs இருக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, விஷுவலா பார்க்கறதுக்கு முன்னாடி திங்க் த கார்டு. இப்போ கூட நீங்க ஒரு கார்டை வந்து பார்த்துருக்கீங்களா, ஆமா. திங்க் பண்ணிருக்கீங்க, ஆமா. அந்த கார்டை மட்டும் டேக் இட் அவுட். கார்டு இருக்கா பாருங்க. இன்னும் வரல. இருக்கா? வந்துருச்சா? No, no, வந்துருச்சா? no, வந்துருச்சா? no, வந்துருச்சா? no. வந்துருச்சா? இல்லையே. அவன் என்ன கார்டு யோசிச்சானே தெரியல. என்ன கார்டு? இல்ல. வந்து. கேளுங்க, எடுத்துருங்க. ஓகேவா? பாத்தீங்களா? ஓகேவா? ஷூர்ல? Sure, sure. சரி, அந்த கார்டு அப்படியே மேலே வச்சிருங்க. ஸோ உங்கள் கார்டு வந்து மிடில் ஆஃப் த பேக் போயிடுச்சு, ரைட்டா? நான் அப்படியே உள்ள தெரியாச்சு. ஸோ இப்போது நீங்கள் பிடிங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. I'm going to say stop again. இப்படி இந்த இப்படியே போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ஆமாம், கீப் கோயிங், கீப் கோயிங். கீழே போவாங்க, அப்படியே போடுங்க பார்ப்போம். ஸ்டாப். இப்போ போச்சா இல்லையா? போயிடுச்சு. இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ கார்டு இருக்கிறப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கார்டை என்கிட்ட சொல்லலை, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெட் மீ கெஸ், இட்ஸ் பிளாக் கார்டு. இவ்வளோ கார்டில் எவ்வளோ பிளாக் இருக்கு? எவ்வளோ பிளாக் இருக்குது, ரைட்டு? ஆமாம். ஓகே. இந்த செட் ஆஃப் கார்ட்ஸில் உங்கள் கார்டு இல்லை, இல்ல. தேவை. ஸோ இது இந்த செட் ஆஃப் கார்டில் உங்கள் கார்டு இருக்கு, இதுல இல்ல. இல்லை. ஸோ இது மொத்தம் 4 கார்டு இருக்கு. ஓகே ப்ரோ. திக்கு திக்குன்னு இருக்குது வாட்சி. சரி, இந்த 2 கார்ட்ஸில் உங்கள் கார்டு இல்ல. this card. இல்ல. What is your card? Speed up. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு புரியலடா. புரியலையா? புரிஞ்சா நான் மேஜிக் ஆயிடுவேன். என்னடா கேள்வி கேட்குற? இல்லைங்க. நீங்க நினைச்சது கடைசியில கொண்டு வந்துட்டார்ல. இல்லைங்க, இந்த கார்டு தான். ஆ. ஆனா அது எப்படி அது? ஏன்னா இவன் பார்த்தான் கார்டு. அதுதான். தெரியும். எப்படின்னு சொல்லு. அவர் ஒவ்வொன்றா கேட்டார்ல. ஒவ்வொன்றா கேட்டாரு. ஒரு கார்டா நானும் அதே மாதிரி எடுத்து வச்சு ஒவ்வொன்றா அவங்ககிட்ட கேட்கிறேன். காட்டா கார்டு கட்டு. உங்களோட பவர் எப்படி இருக்குன்னு நான் வந்து டெஸ்ட் பண்ண போறேன். How strong you are அப்படின்னு.
சரிடா ப்ரோ. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ வந்து see my eyes. இப்போ நான் உங்களை ஒரு விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னால் யூ cannot do. ஓகே ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவேன், உங்களால் பண்ண முடியாது. ஓகே. ஓ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் நல்லா பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓகே ஓகேங்களா? பண்ண முடியாதுன்னு சொன்னா பண்ண முடியுமா? அதான் தெரியல, இது பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து ஒரு பேப்பரில் வந்து யூ காண்ட்னு எழுதியிருக்கேன். யூ காண்ட். சரி. Bro, just hold this paper. 1, 2, கிளிக்க ட்ரை பண்ணு. Just hold it and tear it. பண்ணு. ஒரு பேப்பர் கூட கிளிக்க முடியல. இல்லடா. இல்லையா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், வாட்ச் மை ஐஸ். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லுவேன், யூ கேன் டு. ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ண முடியும். ஆமா, அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன், யூ கேன். இப்போ நான் கிளிக்க முடியும். அதால கிளிக்க முடியாது. அந்த பேப்பரே கிளிக்க முடியாத ஒரு பேப்பர் தான். Just hold it and tear it. என்ன இது? நம்ம ஒரு மாதிரி இருக்கு. அந்த வேர்டுக்கு பவர் இல்ல. யூ கேன் அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்கு ஐயா. குழப்பமா இருக்கு எனக்கு. என் கையில பவர் இருக்கா இல்லையா அதை சொல்லு. நம்மளோட வேர்ட்ஸ் பவர் இருக்கு. அததான் சொன்னோம் உங்ககிட்ட நான். பிராக்டிகலாவே இட்ஸ். சோ மக்களே எப்பயுமே பாசிட்டிவாவே இருங்க. பாசிட்டிவா பேசுங்க. பாசிட்டிவாவே பேசுங்க. நெகட்டிவிட்டி இருக்க தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு கார்டு மேட்ச் பண்ணி முடிச்சுப்போமா? ஒரு கார்டு. லெட்ஸ் கோ. ஒரு கார்டு. ஓகே. One of my favorite card. One of your favorite card. அதே கண்டுபிடிச்சிடுவாரு. டெய்லி அவருக்கு சீட்டு கிட்ட இருக்காங்க. இவரு நம்ம கூட இருக்காருங்க. சரி ப்ரோ, பாத்துக்கோங்க. ஆரஞ்சு காமிச்சிட்டேன். பாத்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க. நிறைய கார்டு அப்படியே வந்து உள்ள தெரியுது. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் இருக்கு. இந்த கார்டு நான் வச்சிட்டு ரப்பர் பேண்ட் கிளியர் பண்ணா சரி அப்படியே டர்ன் பண்ணி அப்பாடா. ப்ரோ என்ன கார்டு ப்ரோ? டெல் மீ த கார்டு. It's Queen of Diamond. Queen Dice. Queen of Diamond. Queen of Diamond. Diamond. See the live animation. Take Oh. the card. Card மத்த is- கார்ல ரப்பர் பேண்ட் இருக்கு. சூப்பரா இருக்கு. அது அவர்கிட்ட கேளு. அவர் ஸ்கூல் வச்சிருக்காரு. அங்க போ கத்துக்கு. வந்து ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. நடத்துறீங்கல்ல? ஆமா. ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்லாம் நீங்க பண்ணி யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட கரெக்டான ஒரு பர்சன் தான் இங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாருங்க, கலந்துக்கங்க, கத்துக்கங்க. எனக்கு வர நிறைய கான்டாக்ட்ஸ் எப்படி தெரியும் ப்ரோ? ப்ரோ நான் லவ்வர் இம்ப்ரெஸ் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. தனியா ஒரு செக்மெண்டே வச்சிருக்கேன். லவ்வர் வச்சு பண்றது, லவ்வர்ஸ் ப்ரோபோஸ் பண்றது. அவங்களுக்கு லவ்வர் இல்லையே. இல்லையே இருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கல்யாணம் இல்லடா இல்லடா. கல்யாணங்களுக்கு வைஃப் தான் லவ்வர். அப்ப என்ன இருக்கு? ப்ளூ ப்ளூ ரெட் அண்ட் ப்ளூ. இப்போ இந்த கார்டு இருக்குல்ல ப்ரோ, இந்த கார்டை மட்டும் நான் வந்து டர்ன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ நான் அப்படி தேய்க்கும் போது இந்த ப்ளூ வந்து ரெட்ல போய் ஒட்டிக்கும் ஒட்டாதான். எப்படி ப்ளூ ஒட்டும்? ஒட்டாது. ஒட்டாது. அது கார்டு தானே. அது எப்படி ஒட்டும்? ஒட்டாதான். சும்மா ஒரு ஃபன்னுக்காக கேட்டேன். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்லை, இருக்குல்ல இந்த ப்ளூ இருக்குல்ல, இது வந்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 1 2 3 டைம்ஸ் திருப்பி இருக்கு. இப்போ நான் அந்த ப்ளூவை ஸ்லோவா அப்படி தேய்ச்சா பாருங்க ப்ளூ வந்துச்சு. இதெல்லாம் இப்போ இங்க ப்ளூ, அங்கேயும் ப்ளூ தான் இருக்கு. and this is also blue. என்ன ரெட் எப்படி போச்சு? காலா போச்சு. பாருங்க ஜி தொட்டு பாருங்க, எல்லாமே ப்ளூ. ஏங்க இதுக்கு முன்னாடி ரெட் காமிச்சார்ல சென்டர்ல. அதுவே ரெட்ட காணுமே. அதான் சொன்னேன் ப்ளூ. நீங்க தான் நம்பல. அத அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி ப்ரோ, இது வந்து வெரி சிம்பிள் ட்ரிக் தான் ப்ரோ. ஓகே, லைவ்ல சொல்லி தருவாங்க.
எல்லாரும் கத்துக்கோங்க. பரவாயில்ல, கத்துக்கிட்டோம், ஜாலியா இருக்கும். ஓகே. பாத்தீங்களா அவர் பேர் தனியா, அதுக்கு தான் சொல்றேன் அவர்கிட்ட போய் கிளாஸ் கத்துக்கீங்க. ஸோ இது வந்து உங்களால இந்த மாதிரி கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண டைம் இல்லை பாஸ், எனக்கு இது வேணும் கொடுங்கன்னா கூட டிஎம் பண்ணுங்க, ஐ வில் சென்ட். ஓகே. ஸோ வந்து 2 கார்டு, ப்ளூ அண்ட் பேக், ப்ளூ கலர் அண்ட் பேக், அண்ட் 3rd கார்டு ப்ளூ அண்ட் ரெட். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு bro? என்னடா இது கலர் ஒட்டுனாரு, காரே சேஞ்ச் ஆயிடுச்சு, காரே கலர் டிரான்சிஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி So பண்ணுங்க. this is for you. Thank you bro. Thank you bro. Thank you. அடிச்சு thumbs up பண்ணுங்க, ஜாலியா இருக்கீங்க. ஜாலியா Thank இருக்கு. you. இப்ப ரவி வருவான், ரவிக்கு நான் இத பண்ணி பண்ணிட்டோம். வெற்றி பெறல யார் பெஸ்டா யார் பண்ணுவாங்க best ஆ பண்ணுவாங்க? பாப்போம் பாப்போம் பாப்போம். ரெண்டு பேரும் at the same time ரெண்டு பேரும் போடுறீங்களா? மாட்ட மாட்டோம் bro. மாட்ட மாட்டோம். மாட்டவே மாட்டோம். சரி, ஓகே. Thank you so much. Thank you. Thank you. நாங்க நீங்க தான் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, நாங்க தான் நன்றி No bro, so மேஜிக் டீச்சிங் நிறைய வேணும்னாக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்க, ஐ கெட் யூ தி டீடைல்ஸ். ஸோ மேஜிக் பண்ணுங்க, கத்துங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜாலியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஆமா.